வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பூண்டு புளி குழம்பு வைக்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஒரு கிண்ணத்தில் போட்டு 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இருப்பு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சோம்பு 3/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்தது ஒரு 10-12, வெள்ளை பூண்டு ஒரு 7-8 பல், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கினது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி கப்பில் போட்டு துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இப்போ இருப்பு சட்டியை ஸ்டவ்வில் வச்சு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் வெள்ளை பூண்டு உரித்தது ஒரு 25 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உரித்தது 10-12, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி ஈஸியாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூனு, கொத்தமல்லி பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1/4 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாடை போக ஒரு 30 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா கொதி வர்ற வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குழம்பு சுண்டுற மாதிரி வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நல்லெண்ணெய் வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.